இறைவேளையிலே உங்களோடு கூட இருப்பதிலே மகிழ்ச்சி. விசேஷமாய் இந்த அழைப்புதலை கொடுத்த உங்களுடைய அன்பின் போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சோகமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Good. நான் நினைக்கிறேன் ஒரு 3வது தடவை 4வது தடவையோ இங்கே நான் வருகிறேன். அவருடைய வார்த்தை கொடுத்தபடி பாஸ்டர் என்னை அழைத்த போது அந்த நாட்களிலிருந்து இந்த ஊழியத்துக்காக இந்த கூட்டத்துக்காக ஜெபம் பண்ணி கர்த்தருடைய ஆலோசனை தாங்க ஆண்டவரே, சபைக்கு என்ன சொல்லணும். நான் போகிற இடம்லாம் பெரும்பாலுமே பசங்களாம் உட்காந்து படித்து ஆயத்தப்படுத்தி வருவேன். கூப்பிட்டுட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லி சும்மா வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறதுக்கு வர மாட்டேன். ஸோ இப்படி ஆயத்தப்படுத்தி ஜாப் பண்ணி தான் வருவேன். கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் என்ன வார்த்தை சொல்ல போகிறீங்க, மக்கள் இடத்துல என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி பல மணி நேரம் ஜாப் பண்ணி காத்திருந்து தான் எப்பயுமே நம்மளுடைய வார்த்தைகளை கொண்டு வருவது உண்டு. இங்கே ரொம்ப அழகான ஒரு சபை, நல்ல அழகான டெக்கரேஷன், நல்ல அழகான வாசல் குடும்பம், ஓகே, நல்ல அழகான பாடல் ஆராதனை, நல்ல அழகான இசை, எல்லாம் நல்லா சூப்பராக வாசிக்கிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ரொம்ப சத்தம், அது மட்டும்தான். மற்ற பிறகு சூப்பர், வெரி குட். கொஞ்சம் என்னுடைய ஆலோசனை கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, குட். நல்லா, எதுவுமே தவறு இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. நல்லா கர்த்தர் நடத்தி வருகிறார். கர்த்தர் நல்லதையே இந்த திருச்சபைக்கும் இந்த ஊழியத்திலும் இந்த ஊழியக்காரருக்கும் இந்த சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு கர்த்தர் நல்லதையே செய்கிறார். எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அதை நல்லதுக்கே செய்கிறார். சில சமயம் அது தீமையை போல தெரியும், அல்லது வேதனை போல தெரியும், அல்லது கஷ்டங்கள் போல தெரியும், அல்லது நஷ்டங்கள் போல தெரியும், அல்லது இழப்பு போல தெரியும். இதெல்லாம் நாம சந்திச்சாலும் அதன் மத்தியில கர்த்தர் நல்லதையே செய்ய அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அது சில சமயம் இப்ப விளங்காது, அது சில சமயம் இப்ப புரியாது. ஒரு சமயத்துல என்னுடைய சபையில நான் ஆரம்பிச்ச ஒரு சபையில புதுசா ஆரம்பிக்கிறேன். ஒரு விசுவாசிகள் அங்க ராசா கேகேபி என்ற பகுதியிலிருந்து வருவாங்க. ஒரு 15 பேர் அங்கிருந்து வருவாங்க. ஒரு காலகட்டம் வந்தது, இந்த விசுவாசிகள்லாம் இந்த சபையை வந்து ஆரம்ப சபை, புது சபை, பொருளாதார பிரச்சனை இருக்கும், பண பிரச்சனை இருக்கும். சரி, இந்த சபைகள், இந்த விசுவாசிகள் எல்லாம் சரி, இத்தனை குடும்பம் இருக்குது, என் அறிவு பிரகாரம் ஒரு கணக்கு போட்டு நம்ம சபைக்கு ஒரு வேன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வேன்லாம் வாங்கிட்டோம்.
அந்த 15 பேர் வந்தாங்க பாருங்க, அந்த ராசா பகுதியில இருந்து. பத்தாங்கடி ராசா எங்க சைடு. கொஞ்ச நாள் ஆன உடனே 15 பேர் அப்படியே விலகி போல. எங்க பெரிய பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இந்த 15 பேரை வச்சு அங்க ஒரு சபை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 15 பேர் அப்படியே நிப்படி அங்க சபையை ஆரம்பிச்சிட்டாரு. நான் கேட்டு இந்த ஜனங்கள்லாம் நம்பிதானே ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் நம்பிதானே இதெல்லாம் பண்ண. கொஞ்சம் ஜனங்கள்லாம் போயிட்டாங்களா, அங்க தனியா நின்றுட்டாங்களே, அவுட்ரீச் ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல கொஞ்சம் வேதனை வர்த்தனை இருந்துச்சு. அந்த 15 பேரு இல்ல சாரி ஒரு 12 பேரு அப்படியே அங்க நிப்பாட்டி அங்க ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு அப்படியே நடத்த ஆரம்பிச்சான். ஆனா அவங்க போனவங்களை பார்க்கணும் அடுத்த ஒரு சில மாதமா அவங்க போய் ஒரு சில மாதமா 15 பேரை கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்தாரு. ஒரு அறிவியல சொல்றேன், 15 பேரை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். இந்த 15 பேரும் இந்த போன 12 பேரை பார்க்கிலும் அதிகமா கொடுத்தவங்க, அதிகமா சபைக்கு கொடுக்கக்கூடிய மனம் உள்ளவர்கள், ஊழியத்தை தாக்கக்கூடிய மனம் உள்ளவர்கள், ஊழியரை தாக்கக்கூடிய மனம் உள்ளவர்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் நம்ம கைவிடல, நம்மளை வெட்கப்படுத்தல. உங்களை கைவிடவும் மாட்டாரு, நீங்க வெட்கப்பட்டு போவதும் இல்லை. அல்லேலூயா. இந்த சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். ஒருவேளை மலையை பெயர்க்கத்தக்க பெரிய விசுவாசம் என்கிட்ட இல்ல பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட இருக்குதா சின்ன கடுகளவு விசுவாசம் தான், ஒரு சின்ன விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண போகிறதை உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க போறீங்க. நல்ல கரங்களை தட்டுங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? சில சமயம் சொல்லுங்க, ஐயோ எனக்கு நிறைய ஆவிக்குரிய அனுபவம் இல்லை, ஐயோ நான் நிறைய எனக்கு மணிக்கணக்கில் என்னால ஜெபிக்க முடியல, வேதத்தை என்னால அறிஞ்சு கொள்ள முடியல, ஊழியம் செய்ய முடியல, என்னால கிறிஸ்துக்குள்ள வளர முடியல, அப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆண்டவருக்காக செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள், சின்ன சின்ன விசுவாசம், சின்ன சின்ன அர்ப்பணம், ஆண்டவருக்காக நீங்க சின்ன காரியமா ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வருங்க. எலியா கிட்ட ஒரு விதவை என்னதான் கொண்டு வந்தா? கொஞ்சோண்டு எண்ணெயும் மாவுதான் கொண்டு வந்தான், கொஞ்சம் தான் கொண்டு வந்தான். ஆனா கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்தான், கொண்டு வர வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்தான். அவ கொஞ்சமா அதை கொண்டு வந்த போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? அதை நிறைவாய் ஆசீர்வதித்தான். காதுள்ளவன் கேட்க கடவுள். கொஞ்சமாய் கொண்டு வந்ததை கர்த்தர் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்ன சொல்றேன், இந்த சபைக்கு சபையில் இருக்கிற இந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஒருவேளை உங்ககிட்ட கொஞ்சம் விசுவாசம் தான், கொஞ்சம் ஆவிக்குரிய பலம் தான், கொஞ்சம் திறமை தான், கொஞ்சம் முயற்சி தான், கொஞ்சமா நீங்க செயல்படுறீங்க பாத்தீங்களா, அதை கூட ஆண்டவர் புறக்கணிக்காமல் அதை கனப்படுத்த போகிறார். அதை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். அதுல கர்த்தர் பெருக்கத்தை கொடுக்க போகிறார். ஒரே சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க?
உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தரேன். நான் ஏற்கனவே சொல்லி தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் ஊழியக்காரர்கள், நானா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வந்து உங்க இடத்துல இப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, உங்களை சொன்னேன், உங்களை பெருக பண்ண போறவர் அப்படி சொன்னேன். ஆமா தானே? அந்த உடனே என்ன தெரியுமா சொல்லணும்? உங்க இருதயத்தில் வாங்கிக்கணும், கர்த்தர் என்ன பெருக பண்ணுவார், என்ன கர்த்தர் பெருக பண்ணுவார் அப்படின்னு. யாரெல்லாம் வாங்கி தன்னுடைய இருதயத்தை அந்த காதுல கேட்டு இருதயத்துல வாங்கி கொள்றாங்களோ, அந்த பெருக்கம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சொல்றோம். யாரெல்லாம் சும்மா கேட்டுட்டு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அப்படியே போறீங்க பாத்தீங்களா, அது உங்களை விட்டு போயிடும். அது உங்க வாழ்க்கையில தங்காது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு நேரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். சமயத்தில் நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். மீட்டிங்ல நான் ஒண்டிதான் இருந்தேன். மலேசியா இருந்து நான் ஒண்டிதான். 2000 பேருக்கு மேல, எல்லாம் நார்த் இந்தியன், முக்காவாசி நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் கொஞ்சம் பேரு, சென்னையில இருந்து கொஞ்சம் பேரு, எல்லாம் வட இந்தியாக்காரங்க தான். அதெல்லாம் இந்த பாசராமா பிரசங்கம் பண்ணாங்க. இது உங்களுக்கு விசுவாசத்துக்காக சொல்றேன். நான் பாசராமா அன்னைக்கு ராத்திரி வந்து பிரசங்கம் பண்றாங்க. யாருக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில வந்தாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க, பதில் சொன்னாங்க. யாருக்கெல்லாம் கர்த்தர் பொருளாதாரத்தில் அற்புதம் செஞ்சா விடுவாங்க அப்படின்னா அத்தனை பேர் முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. அவனோட பேச தருது. இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. புது நோட்டு, அந்த நேரம் தான் 500 ரூபாய் புது நோட்டு அடிச்ச நாட்கள் அது. இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சாட்சி சொல்றாங்க. இந்த 500 நோட்டு எப்படி வச்சு, இந்த 100 நோட்டு எப்படி வச்சு எனக்கு தெரியல அப்படின்றாங்க. நான் என் பர்ஸ் எடுத்து செக் பண்ணேன். நம்ம பர்ஸ்ல ஏதாவது இருக்கிற பார்த்தா ஒண்ணுமே காணும். பர்ஸ்ல என்ன இருதயத்துல வாங்கிக்கிட்ட இயேசுவின் நாமத்துல, Lord, I want that anointing, I receive it in the name of Jesus அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். என்னுடைய கேம்ப்ல வந்து பிரசங்கம் பண்ணேன். அப்படியே கேம்ப் அங்கிருந்து வந்த பிறகு எங்களோட கேம்ப்ல பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணிட்டு சொன்ன, ஆண்டவருடைய பணத்தை உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். எப்படி வருது? ஆனா வரும், எந்த விதத்தை வரும் தெரியாது. கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசமா பிரசங்கம் பண்ணேன். அங்க பெற்றுக்கொண்டேன். அங்க காசு பெறல, விசுவாசத்தை பெற்றுக்கொண்டேன். அதை ஏற்றுக்கொண்டேன் என் மனசுல. ஏன்னா சில அறிவாளிகள் அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க அறிவு பெருத்தவர்கள். அது எப்படின்னா ஒரு நோட்டு பர்ஸ்ல வந்து இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன கள்ள நோட்டு சாப்பிடுகிறாரா அப்படின்னுவாங்க. ஏன்னா அறிவாளிகள் பல விதமாக யோசிப்பாங்க. ரொம்ப அறிவா யோசிப்பாங்க, ரொம்ப அறிவா பேசுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. சரி, அவங்கள விட்டுரும், அவங்க அறிவாளியே இருக்கட்டுமே. நான் அதை பெற்றுக்கணும். ஆண்டவரே, I receive in the name of Jesus. வந்து பிரசங்கம் பண்றேன், ஃபுல்ஃபில் வந்து பிரசங்கம் பண்றேன். சண்டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். மண்டே திங்கட்கிழமை என்னோட அக்கவுண்ட்ல 1000 வெள்ளி டிபாசிட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அது கூட கை தட்டலாமா வேணாமா, கை தட்டலாமா வேணாமா தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜனங்க இருக்காங்கள, ஏன்னா கோபா முடிமா வந்தவங்கள கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். சோத்திரம். விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும். கர்த்தர் செய்வான், கர்த்தரால் முடியாத ஒண்ணு இல்லை, கர்த்தரால் முடியாத ஒண்ணு இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும். நான் சொல்றதெல்லாம் ஆவிக்குரிய காரியம், வெறும் அறிவான பிரசங்கம் இல்லை.
காரியங்களை ஆவிக்குரிய எல்லைகளை நடக்கிற சில காரியங்களை நான் பேசுவேன். எனக்கு ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்திருக்கிறாரு. நிறைய ஆவிக்குரிய காரியங்கள், நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்னுடைய அனுபவத்தை. அதனால இந்த வார்த்தைகளை நீங்க ஏற்றுக்கணும். அது ஒரு தரம் மட்டும் இல்லைங்க, அது பிறகு எத்தனையோ அற்புதங்கள் பண ரீதியில கத்தனைகளுக்கு அற்புதம். அதுல ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க அவங்களுடைய ஏடிஎம் கார்டை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாங்க கேட்கல, அவங்களே கொண்டு வந்து இந்த ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, யாராவது ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்களா? ஏடிஎம் கார்டு கொண்டு வந்து கொடுத்து பாஸ் பண்ணிக்க. ஏன் தெரியுமா? அன்னைக்கு பேசப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன், அதை பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொண்டது. நானும் அறிவாளிகள் மாதிரி யோசிச்சிருந்தேன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அறிவை சார்ந்து இருப்பதை விட ஆண்டவருடைய அற்புதத்தில் சார்ந்து இருக்கிறேன். ஒரு அழகிய சொல்லலாம். இந்த ராத்திரி வேலை உங்களுக்கு ஒன்று சொல்றேன். உலகம் அந்த ஆவியானவரை அறியாது. உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆவியின் ஆழங்களை குறித்து அவர்களுக்கு தெரியாது. உலகத்தில் பிரகாரம் வாழ்கிறவர்கள் ஆவின் சிந்தையில இருக்க மாட்டார்கள். ஆனா ஆவிக்குரிய ஒரு மனிதன் மட்டும் ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றதை நீ ஏற்றுக்கொண்டீனா நீ ஒரு ஆவிக்குரிய மனிதன். நீ ஏற்றுக்கொள்ளனா நீ ஒரு அறிவாளி. எல்லாரும் அறிவு நல்லது அறிவு நல்லதுன்னு சொல்றாங்க. அறிவு நல்லது, அறிவு தப்புன்னு சொல்றது இல்லை. அறிவு தேவை, அறிவு நல்லது. ஆனா ஆவிக்குரிய மனிதனா இருந்தாதான் ஆவிக்குரிய ஆழங்களுக்குள்ள கடந்து போக முடியும். இல்லைன்னா அறிவாளவே மற்றவங்க போல நீங்களும் மற்றவங்க போல வாழலாம், மற்றவங்க போலவே வாழலாம், மற்றவங்க போல புருஷன் பண்ணலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மட்டும்தான் ஒரு ஆவிக்குரிய ஆழத்தில் இருந்து, ஆவிக்குரிய சிந்தையில இருந்து, ஆவிக்குரிய வெளிப்பாடுல இருந்து பேசுவாங்க. அதனால ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருக்க பிரயாசப்படும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்கு பிரசங்கத்துக்கு நான் சீக்கிரமா போகிறேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ராத்திரி வேளையில உங்களுடைய சிறிய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க சின்ன விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும். உங்களுடைய விசுவாசங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 11:6 சொல்லுகிற வண்ணமாக, சரியா? அவர் உண்டென்றும் நம்மை விசுவாசிக்கிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்யணுமா? அவர் விசுவாசிக்கணும். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் இந்த, அதாவது இதுவரைக்கும் நீங்க உங்க விசுவாசத்தை கிரியை நடக்கலன்னு அர்த்தம் இல்ல. நீங்க விசுவாசிக்கிற காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தை மட்டும் சொல்றாருன்னா, நீங்க பலவீனம் அப்படி சொல்றீங்க பாத்தீங்களா? அந்த பலவீனத்துல கர்த்தர் பலன் விளங்கும். நீங்க ஐயோ ஒண்ணு இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? ஆண்டவரே ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாமா இருப்பான். அல்லேலூயா. எனக்கு விசுவாசமே இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்பண்ண போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லப்பா. இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம். வேதமே ஆபிரகாமை குறித்து
தேவனே சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம் ஆபிரகாமை குறித்து. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஆபிரகாம் ஆதியாகமம் 17வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்திலிருந்து அவருடைய வாழ்க்கை தொடங்குது. 12வது அதிகாரத்திலிருந்து. ஆனா 15, 17 இந்த மாதிரி அதிகாரங்கள்லாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட ஆரம்பிக்கிறான். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் பேசுகிறான். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறான். ஆபிரகாமை சந்திக்கிறான். ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுக்கிறான். ஆபிரகாமுக்கு வழிநடத்தல் கொடுக்கிறான். இப்படி எல்லாமே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்குது. சந்தோஷமா வாழலாம். கர்த்தர் கூப்பிடுறாரு, கர்த்தர் பேசுறாரு, கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, அநேக வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. என்னது, உனக்கு நான் பிள்ளைய கொடுப்பேன், அது மணலத்தனையா இருக்கும், மணலை உன்னால என்ன முடியுமா, நெஞ்சத்திரத்தை உன்னால என்ன முடியுமா, அப்படி எல்லாம் கேட்டு கர்த்தரே ஆபிரகாமுக்கு அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க 15வது அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். 15வது அதிகாரத்துல சூப்பரா இருக்கும். அது ஆபிரகாம் கேட்பான், ஆண்டவரே ஆபிரகாமே வாப்பா அப்படின்னு கூப்பிடுவாரு. உடனே அடியன் இருக்கிற ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவர் பேசுவார் ஆபிரகாமே, நான் என்ன செய்ய போறேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்க போறேன். 12வது அதிகாரத்தை சொல்லிடுவாரு. 12வது அதிகாரத்தை சொல்லுவாரு. மீண்டுமாக சொல்லுவாரு, உனக்கு நான் பிள்ளைய கொடுக்க போறேன், நிறைய கொடுக்க போறேன் அப்படின்னு. இதுக்கு முன்ன ஆண்டவர் இது சொல்றதுக்கு முன்ன ஆபிரகாம் ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்பான். ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, நீங்க எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளைய கொடுப்பேன். அப்படி பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரு. என்ன உடன்படிக்கை தெரியுமா? ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமே நீ என்ன செய்ய, சில பட்சிகள் சில மிருகங்கள் இத கொண்டு வந்து நீ பலியிடு, 2ஆ பிளந்து இந்த பகுதி கொஞ்சம் இந்த பகுதி கொஞ்சம் அடிக்கிட்டு அந்த எனக்காக பலியிட்டு இப்படி அடிக்கிட்டு நீ காத்துரு, நான் வருவேன் அப்படின்ற. அந்த 15வது அதிகாரத்துல இருக்குதெல்லாம் ஆபிரகாம் அதே போல அந்த ஆடைதான் அவன் பலியிட்டு இருக்கணும். சரியா? ஆடை பலியிட்டு 2 பகுதியா வச்சுட்டு ஆண்டவருக்காக காத்திருக்கிறான். ஆண்டவரே வருவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறான். சூரியன் அஸ்தமித்த பிறகு அப்படின்னா சாயங்கால வேளையில ரொம்ப நேரம் காத்திருக்கிறான். சாயங்கால வேளையில ஒரு புகை சூளையிலே கர்த்தர் அவன் நடுவிலே வருகிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் நடுவிலே வருகிறார். ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் என்ன சொல்றேன், என்ன இங்க சொல்ல விரும்புறேன்னா, ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுவதற்கு ஆபிரகாம் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல. ஆனா ஏன் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொன்னா, ஆபிரகாமை கொண்டு தேவன் உலகத்திலே அவருடைய சந்ததியை பெருக பண்ணுவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் உங்களை அழைத்து, ஆபிரகாமை கர்த்தர் தான் அழைச்சாரு. அவன் ஒரு விக்கிர ஆராதனை காரணம் கல்தேயரா இருந்தான். கல்தேயர் பட்டணத்தால் வாழ்ந்தான். தேவராக அப்பா அங்கிருந்து கர்த்தர் அவனை கர்த்தர் தான் அவனை அழைக்கிறார். அவனை கொண்டு வந்து கர்த்தர் தான் அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். வாக்கு தத்தம் கொடுத்து கர்த்தர் தான் அவனோடு கூட சம்பாஷிக்கிறாரு, தன்னை வெளிப்படுத்துறாரு, இடைப்படுகிறாரு. இப்ப என்ன தெரியுமா செய்யறாரு? பேசுறாரு, ஓகே, சொல்றாரு, ஓகே, தரிசனத்தை கொடுக்கிறாரு, ஓகே. ஆனா he made a covenant, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
ஏன் உடன்படிக்கை படுத்துறாரு? ஆபிரகாம் கூட ஏன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாருன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய சந்ததியை இந்த பூமியிலே உருவாக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஆகையினால கர்த்தர் ஆபிரகாமோடு கூட அவருடைய சாதத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பலிகள் நடுவிலே நடந்து ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரவு நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து உங்களை பிரித்தெடுத்து உங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி உங்களை நடத்தி கொண்டு இருக்கிற உங்க விசுவாச வாழ்க்கையில ஆபிரகாம் சந்தித்தது போல அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். 22வது அதிகாரத்துல பெரிய பிரச்சனையை சந்திக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமே, எங்க வாப்பா, உன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் எனக்காக நான் காண்பிக்கிற இடத்திலே பலியிடு அப்படின்றார். நான் காமிக்கிற இடம், நான் காமிக்கிற இடத்துல போயிட்டு அந்த பிள்ளைய பலியிடு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ பலி செலுத்துவதற்கு, ஆராதனை செய்வதற்கு ஆண்டவர் உனக்கு எந்த இடத்தை காண்பித்தாரோ அந்த இடத்திலே நீ என்ன செய்ய? ஆண்டவர் ஆராதனை பண்ணு. அங்க இங்க ஓடாத, அங்க இங்க அலையாத. அது கர்த்தருடைய சித்தம் இல்ல. உன்னை எங்க இருந்து நீ ஆராதிக்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்து வைத்தாரோ அந்த இடத்திலே நீ ஆண்டவருக்கு என்ன செய்? பலியிடு. உன்னை ஆராதனை செய், உன்னுடைய காணிக்கைகளை செலுத்து, உன்னுடைய தசபாகங்களை செலுத்து, உன்னுடைய ஊழியத்தை அங்க செய், அங்க பிரயாசப்படு, அங்க ஓட. உன்னை கொண்டு வந்து வச்சிருக்க இடத்துல வேதம் சொல்கிறது, இது மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான். எப்படின்னா உண்மை உள்ள ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? faithfulness, உண்மைத்துவம். உண்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாய். சிலர் நினைக்கிறாங்க, நான் கர்த்தருக்கு முன்பதாய் உண்மையாய் இருந்தா போதும், ஊழியக்காரருக்கு முன்னுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறத எப்படி தெரியுமா காட்டுவீங்க? ஊழியக்காரனுக்கு உண்மையா இருப்பது, சபையில உண்மையா இருப்பது, கொடுத்த ஊழியத்துல உண்மையா இருப்பது, கொடுத்த பொறுப்புல உண்மையா இருப்பது, அனைத்து அழைப்புல உண்மையா இருப்பது. உங்க உண்மைத்துவம் யார் தெரியுமா பார்க்கணும்? ஊழியக்காரன் பார்க்கணும். அந்த ஊழியக்காரன் பார்த்து ஆண்டவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். ஆண்டவரே, இந்த சகோதரி வெரி குட், இந்த சகோதரர் வெரி குட், இந்த குடும்பம் ஆண்டவரே ரொம்ப ஆசீர்வாதமா, சபையில ஆசீர்வாதமா, ஊழியத்தில் ஆசீர்வாதமா, ஊழியர்களுக்கு ஆசீர்வாதமா. ஆண்டவரே, இவர்களுக்காக நான் உங்களுடைய இடத்துல பரிந்து பேசுகிறேன். ஊழியக்காரர் வீட்டுக்கு சபையில அனைத்து அழைப்புல உண்மை. உங்களுடைய பல விதத்துல நம்ம சோதிக்கப்படுவோம். நம்முடைய விசுவாசத்துல நம்ம சோதிக்கப்படுவோம், நம்முடைய பரிசுத்தத்துல நம்ம சோதிக்கப்படுவோம், நம்முடைய உண்மைத்துவத்துல சோதிக்கப்படுவோம்.
நம்முடைய நேர்மையில சோதிக்கப்படுவோம், பக்தி வைராக்கியத்துல நம்ம சோதிக்கப்படுவோம். இது எல்லா சோதனையும் நம்முடைய வாழ்க்கையில வரும். தாவீது தானியேல் ராஜாக்கு முன்பதாக உண்மை உத்தமனா இருந்தான், ஆனா சோதிக்கப்பட்டான். யோசேப்பு போத்திபார் வீட்டுல உண்மையா இருந்தான், சோதிக்கப்பட்டான். எலிசா தேவனுக்கு உண்மையா இருந்தார்கள், சோதிக்கப்பட்டார்கள். எல்லா விதத்திலும் நமக்கு சோதனை வரும். உங்களுடைய உடல், அதாவது உங்க பொருத்தனைக்கு ஒரு சோதனை வரும், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு சோதனை வரும், உங்க ஊழியத்துல ஒரு சோதனை வரும், உங்க பொறுமைக்கு ஒரு சோதனை வரும். இப்படி எல்லா விதத்திலும் சோதனை வரும். இந்த சோதனை ஏன் வருது தெரியுமா? நீங்க சோதனையில எப்படி விசுவாசத்துல நிலைத்திருக்கிறீங்க என்பதை சோதிக்க முடியாது வருகிறது. 2 கொரிந்தியர் 13:5 எடுத்து வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 13:5. சீக்கிரமா வாசி. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று நீங்கள் சோதித்து அறியுங்கள். அடுத்தது, உங்களை நீங்கள் பரிசித்து பாருங்கள். ஓகே, நிப்பாட்டுங்க, நான் கொஞ்சமா விளக்குறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அப்படி இப்ப உங்களுடைய உண்மைத்துவத்துக்கு ஒரு சோதனை வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க உண்மையா கணவன் மனைவி கிட்ட உண்மையா இருக்கணும், மனைவி கணவன் கிட்ட உண்மையா இருக்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகிட்ட உண்மையா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட உண்மையா இருக்கணும், நாட்டு மக்கள் ராஜா இடத்துல உண்மையா இருக்கணும், சட்டத்திட்டத்துல உண்மையை கீழ்ப்படுத்தி நடக்கணும், விசுவாசிகள் தேவனுடைய ஆலயத்துல ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும், கொடுத்த பொறுப்புல உண்மையா இருக்கணும், ஊழியத்துல உண்மையா இருக்கணும், கொடுக்கறதுல உண்மையா இருக்கணும். இப்படி எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மகிட்ட உண்மையை எதிர்பார்க்கிறார். இப்ப இந்த இந்த உண்மைக்கு ஒரு சோதனை வருது உங்களுக்கு. நீங்க தேவனுடைய ஆலயத்துல ஊழியத்துல நீங்க உங்க திருச்சபையோட ஊழியக்கார முன்னுக்கு ஒரு சோதனை வருது. இப்ப நீங்க அந்த பெற்ற அழைப்புல பெற்ற கிருபையில ஆண்டவர் உங்க கொண்டு வந்து வச்ச இடத்துல நான் உண்மையா நினைச்சு இருக்க போறேனா, இல்ல இந்த உண்மையை விட்டு நான் வழி விலக போறேனா? அது ஒரு சோதனை. உங்களுக்கு வரும் சோதனை, உங்களுக்கு வரும் போராட்டம், அது உங்களை சோதிக்கும்படி வரும். சோதனைகள் எப்பொழுதுமே உங்களை சோதிக்கும்படி. என்ன சோதிக்க தெரியுமா? உங்களுடைய திறன், உங்களுடைய பலன், உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை சோதிக்க வரும். எவ்வளவு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு அந்த சோதனை வரும். நீங்க செய்யற ஊழியத்துல தான் அந்த சோதனை வரும். நீங்க ஆராதிக்கிற இடத்துல தான் சோதனை வரும். அதன் மத்தியில எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க, அதன் மத்தியில ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா, உங்க அழைத்த தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா, உங்க ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? ரொம்ப பேரு ஊழியக்காரன ஒரு பொருட்டா என்றதே கிடையாது. ஊழியக்காரன் ரொம்ப அலட்சியமா நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஊழியக்காரர்களும் பார்த்து பார்த்து பழகிட்டோம். நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க. இந்த விசுவாசியம் தெரியும், அந்த பாத்திரம் தெரியும், அந்த ஊழியக்காரர் தெரியும், அவங்கள தெரியும், இந்த சபையம் தெரியும், அந்த ஆராதனை தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனா உங்க பாத்திரம் மட்டும் உங்களுக்கு தெரியாது. உலகத்துல எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்தையும் தெரியும். பேஸ்புக்ல இருந்து, யூடியூப்ல இருந்து, மீடியால இருந்து எல்லாத்தையும் பார்த்து எல்லாரோட கூட ஒரு லிங்க் வச்சுக்கிறது. அதான் நல்லதோ கெட்டதோ அதை அப்புறம் வச்சுக்கலாம். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது.
எந்த அளவுக்கு உங்களுடைய தேவ மனிதனை ஊழியக்காரனை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறீங்க, எந்த அளவுக்கு உங்க ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்க, எந்த அளவுக்கு உங்க ஊழியரோடு சேர்ந்து நிக்கிறீங்க. அன்னைக்கு பேதுரு எழுந்து நிற்கும் பொழுது, அப்போஸ்தலர் காலத்துல எழுந்து நிற்கும் போது மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து பேதுருவோடு கூட எழுந்து நின்றார்கள். என்ன பண்ணாங்க? நீ பேசுற வார்த்தைக்கு நாங்கள் உன்னோடு கூட இருக்கிறோம், உனக்கு ஆதரவா இருக்கிறோம், உங்களுக்கு பலனா இருக்கிறோம். நீங்க பேசுறது கர்த்தருடைய வார்த்தை, இந்த பலன். இந்த ஜனங்க கூட இருந்தாங்க. எனக்கு என்ன இருந்தாங்க? கூடவே இருந்தாங்க. ஊழியக்காரரோடு கூட இருந்தாங்க. ஊழியக்காரருடைய கரங்களை தாங்கி பிடித்தாங்க. இன்னைக்கு சபைக்கு தேவை ஊழியக்காரனோடு கூட இருந்து ஊழியக்காரனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு ஊழியக்காரனோடு சேர்ந்து அவருடைய கரத்தை தாங்கி பிடிக்கிற நல்ல ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் சபைக்கு தேவை. இந்த கடைசி காலங்கள், இதெல்லாம் நம்ம வாழ கடைசி காலம். நான் பார்க்கறத சொல்றேன், உங்களை சொல்லல, நான் பார்க்கறத சொல்றேன். இன்றைக்கு சபைகள் தாறுமாறா இருக்குது. ஒவ்வொரு மாசமும் வெளியே போற பிரசங்கது, ஒவ்வொரு மாசமும் போற அவருடைய கிருபை தாறுமாறா இருக்குது. அந்த உண்மைத்துவத்தை பார்க்க முடியல, இந்த பக்தி வைராக்கியத்தை பார்க்க முடியல, இந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியல. தேவனுக்காய் வாழ்ற அந்த பக்தி வைராக்கிய வாழ்க்கைய பார்க்கிறது ரொம்ப குறைவா இருக்குது. நல்ல ஆராதனை இருக்கு, நல்ல சபை இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஒரு நிலை இல்லை, ஒரு நிலை இல்லை. அப்ப இந்த சபையில இருக்கிற விசுவாசிகள், நீங்க உங்க ஆவிக்குள்ள ஒரு பொருத்தனை பண்ணணும். என்ன தெரியுமா? ஏன் சபையில எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆலயத்துல எனக்கு கொடுத்த கர்த்தருடைய ஊழியக்காரனோடு கூட நான் கூடவே என்னுடைய அழைப்புல நான் நினைச்சிருப்பேன், என்னுடைய உண்மைத்துவத்துல நான் நினைச்சிருப்பேன், என் ஊழியத்துல நான் நிலைத்திருப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள்ல நான் நிலைத்திருப்பேன். அப்படி நினைச்சு இருந்தாதான் நீங்க உங்களுடைய விசுவாசம் அல்லது நீங்க கர்த்தருக்காய் பாராட்டுகிற வைராக்கியத்துல உறுதியா இருக்கிறீர்கள் என்பதை காட்டும். வஞ்சகமான காரியங்கள்லாம் நம்பி ஓடிடாதீங்க. வஞ்சகமான சில சமயங்கள் சில வஞ்சகமான காரியங்கள் ஊழியத்துல நடக்கும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க தெரியுமா இருக்கணும்? கர்த்தர் அவங்களை எந்த ஆலயத்துல வச்சாலும் அந்த ஆலயத்துல நினைச்சிருக்காங்க. அப்ப உங்க வாழ்க்கையில இவ்விதமான சோதனைகள் வரும் பொழுது அங்க என்ன வெளிப்படுது தெரியுமா? உங்களுடைய தரம் வெளிப்படுது. என்ன மாதிரி தரமா அல்லது குவாலிட்டியா தகுதியான பலனுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. சொல்லுங்க பாப்போம். ஆலயத்துல தேவனுடைய சமூகத்துல உண்மையா இருக்கப்படணும். மனுஷன் வேஷமா தெரிகிறார் என்று சொல்லப்படுகிறது. தயவுசெய்து வேஷமா இருக்காதீங்க, அது கலைஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். உண்மையா இருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு தான் செய்றீங்க. உங்களை கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு கர்த்தர் உங்களை இப்படி ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போமே. எனக்கு தெரியல ஏன் இதெல்லாம் வருதுன்னு ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். இப்ப கர்த்தர் கொண்டு வந்து உங்களை இந்த சபையில வச்சுக்கோங்களேன். நீங்களா அப்படிதான் கர்த்தர் கொண்டு வந்துதான் இந்த சபையில இருக்கிறீங்க.
ஆமா தானே? என்ன சத்தமே காணோம்? அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே, கேளுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுங்க? ஆமா, கர்த்தர் தான் என்னை இந்த சபையில இந்த ஊழியக்காரன் கீழே கொண்டு வந்து வச்சார் அப்படின்னு எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? எல்லாரும் ஒத்துக்கொள்றீங்க. இப்ப இந்த சபையில இருந்து வேற ஒரு சபைக்கு போயிட்டீங்க. வேற ஒரு சபைக்கு போயிட்டீங்க. இப்ப அங்க போய் உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப கர்த்தர் வந்து உங்களை சந்திக்க வராரு. கர்த்தர் கேட்கிறாரு, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் உன்னை இந்த சபையில தானே சாலோம்ல தானே உன்னை வைத்தேன், சாலோம்ல தானே உன்னை கொண்டு வந்து வச்சேன், நீ சாலம் போட்டு எதுக்கு மாலமுக்கு போன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? இல்ல ஆண்டவரே, அந்த சபை என்னது, ரொம்ப வல்லமையான சபை, பயங்கர ஆவிக்குரிய வல்லமெல்லாம் அப்படியே நெருப்பா பறக்குது, அதனால நாங்க அங்க போயிட்டோம் அப்படின்னுவீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அங்க நீ இருக்கணும், நீ அங்க இருப்பது என் சித்தமா இருந்தா நானே உன்னை அங்க கொண்டு வந்து வச்சிருக்க மாட்டேனா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே உன்னை கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன். ஆமாவா இல்லையா? என்ன சத்தமே வர மாட்டேது. வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள் என்ன சொல்றேன்னா, இருக்கிற இடத்துல அழைச்ச அழைப்புல கர்த்தர் கொடுத்த இடத்துல அங்க அவர் பார்க்கும் போது, உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன், இங்க வரங்கள் செயல் பண்ண இல்ல, அப்படி இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். வரங்கள் செயல பார்த்த இங்க அற்புதம் நடக்க மாட்டேது பாச, இங்க பேய் ஓட மாட்டேது பாச, அங்க போனா பேய் ஓடுது, அங்க போய் அற்புதம் நடக்குது, அங்க போய் இது நடக்குது, அதனால நான் அங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? சில சமயம் மக்கள் இதை பார்த்துதான் அப்படி எப்படி ஓடிடுறாங்க. பெரிய சபை, பெரிய பிரம்மாண்டமான சபை, நிறைய ஆளு, ஐயோ எங்க பாசம் பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி சிலர்லாம் ஓடுறாங்க. என்ன காமிக்கிறாங்க தெரியுமா? ஆனா அவங்களுக்கு அழைத்த அழைப்புல அவங்க உண்மையா இல்லை. இப்ப அந்த சபைக்கு போயிட்டு அங்க இருந்தா அதை விட இன்னும் ஒரு பெரிய ஊழியம் இருந்துச்சுன்னா உடனே அங்க இருந்து அங்க போயிடுவாங்களா? என்ன காட்டுதுன்னா, நிலையில்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை நான் சொல்றேன், அலக்கழிப்பு கண்டிப்பா அவங்க குடும்பத்தை நீங்க பாப்பீங்க, அலக்கழிக்கப்படுவார்கள். அலக்கழிக்கப்படுவாங்க. நிலையா இருக்காது, நிலையான ஒரு நன்மை இருக்காது, நிலையான ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. பெருசா பேசலாம், ஓ நாங்க இவ்வளவு பெரிய சபையில இருக்கோம், இவ்வளவு பெரிய வளமையான ஊழியக்காரங்க, ஓண்ட ஆண்டு அந்த ஊழியக்காரங்க இருக்க சொன்னாரு, இருக்கிற இடத்துல ஒழுங்கா இருக்கிற இடத்துல உண்மை. ஆண்டவரே நீங்க வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல நான் கடி கொடுக்கணும், இந்த இடத்துல நான் உண்மையா இருக்கணும், இந்த இடத்துல நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த இடத்துல என்ன கர்த்தர் பயன்படுத்துங்க, இந்த இடத்துல நான் உங்களுடைய ஆலயத்துல நான் உழைக்கணும், இந்த இடத்துல. சரி, இப்படி ஒண்ணு சொல்றேன். இப்ப ஒரு ஊழியக்கார பாக்குறீங்க, ரொம்ப வல்லமையா பயன்படுறாரு, அற்புதம் அடையாளம் எல்லாம் நடக்குது. இப்ப என்ன பாக்குறீங்க, ரெண்டு ஊழியக்கார அற்புதம் அடையாளம் இல்ல அப்படின்னா விசுவாசிகள் என்ன செய்யணும்? விசுவாசிகள் என்ன செய்யணும்? இந்த அற்புத அடையாளம் செய்கிற பாசரை பார்த்துட்டு அங்க ஓடிடலாமா?
இல்ல உங்க சபையில இருந்து என்ன செய்யணும்? யாராவது ஒரு சொல்லுங்க பாப்போம். நீங்க உங்க சபையில உட்கார்ந்து, ஆண்டவரே எங்க ஊழியக்காரருக்கு ஆசை, எங்க ஊழியக்காரருக்கு அந்த கிருபை கொடுங்க, எங்க ஊழியக்காரருக்கு அந்த வரம் செய்யட்டும், எங்க ஊழியக்கார வல்லமையா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்க ஊழியக்காரங்க நீங்கள் ஊக்கமா வேதத்திலிருந்து எனக்கு ஒரு உதாரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால வழிநடத்தப்பட்டு வந்தாங்க. வண்ணாந்தரத்துல தேவன் தான் அவங்களுக்கு ராஜாவா இருந்து வழி நடத்தப்பட்டு வந்தாங்க. ஆனா இப்படி வழி நடத்தி வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? மத்த மக்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க, மத்த தேசத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தா அந்த நாட்டுல எல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்க. ராஜாக்கள் வந்து அந்த நாட்டை நடத்துறாங்க. இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது, ஆரம்பத்துல தேவன ராஜாதி ராஜா அவங்க நடத்திட்டு வராரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் ராஜாக்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? ஆண்டவர்கிட்ட முறையிட ஆரம்பிச்சாங்க, சாமுவேல்கிட்ட முறையிட ஆரம்பிச்சாங்க. சாமுவேலே, அந்நிய ஜனங்களுக்கு ஒரு ராஜா இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப சாமுவேல் ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்களே, என்ன செய்யறது? அப்ப ஆண்டவர் பதில் சொல்லுவாரு, அவங்க என்ன செய்யல, உன்னை புறக்கணிக்கல. அந்த காலத்துல சாமுவேலோட பேச்சை கேட்டுதான், தீர்க்கதரிசி பேச்சை கேட்டுதான் நடந்து வந்தாங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்க உன்னை புறக்கணிக்கல, அவங்க என்னையே புறக்கணித்தார்கள். ராஜாவுடைய வழி, ஆண்டவருடைய வழி நடத்த எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷன் என்னை நடத்தணும் சொல்லி ஒரு ஆட்களை அவர்களுக்கு தேர்ந்து கொண்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நான் கர்த்தர் சொன்னாரு, அவங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு நான் ராஜாவை கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அவங்க கேட்ட மாதிரியே ராஜாவை கொடுப்பேன். ஆனா அந்த ராஜா என்ன செய்வான்? அவங்கள ஒடுக்குவான் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அவங்கள ஒடுக்குவான், அவங்ககிட்ட உள்ளதை வாங்கி கொள்வான், அவங்களை அடிமைப்படுத்துவான், கட்டாயப்படுத்துவான், ஜனங்க கஷ்டப்படுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வண்ணாந்தரத்தை நடத்தி வந்தார். ஆனா இந்த ஜனங்கள் என்ன தெரியுமா? ஆண்டவரே தன்னுடைய அறியாமையினாலே எங்களுக்கு ஆண்டவர் வேணும், எங்களுக்கு ராஜா வேணும் என்று தெரிந்து கொண்டார்கள். சில சமயம் நம்ம அறிவை அப்படிதான் பயன்படுத்தி, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, அங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே இதை தேடி ஓடிட்டு இருப்போம். தாவாதீங்க. பச்சொந்தி சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, பச்சொந்தி. பச்சொந்தி என்ன தெரியுமா? பச்சொந்தி தெரியுமா? தெரியும். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு தெரியாது. தெரியாதவங்க அதை தெரிஞ்சவங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம். இது அப்பப்ப ஒரு வானான்னு கூட சொல்லுவோம். இந்த வானா அப்பப்ப என்ன செய்யும்? கலர் மாறிக்கும். திடீர்னு பார்த்தா சாக்லேட்டா இருக்கும், திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஆரஞ்சு கலரா இருக்கும், திடீர்னு பார்த்தா டார்க் பிரவுனா இருக்கும், அப்படி மாறும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் நாட்டின இடத்துல நினைச்சிருக்கணும். ஒரு அலுவலியா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. எல்லாம் சொல்றீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சபையில நான் நிலைத்திருப்பேன், இந்த ஊழியத்துல நான் நிலைத்திருப்பேன். நீங்க என்ன இந்த திருச்சபையில இந்த ஊழியக்காரனுக்கு கீழாக என்னை வைத்திருக்கிறேன், நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன். ஆமென். நீங்க உண்மையா சொன்னீங்களா பொய்யா சொன்னீங்களோ, ஆனா தேவ சமூகத்துல இன்றைக்கு ஒரு பொருத்தனை நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே இந்த சபையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த வார்த்தைக்கு உண்மை உள்ளவங்களா இருக்கு. நான் இதெல்லாம் சொல்றேன்னா
I know something is not right. Something is not right. Some people mind is disturbed. சிலருடைய மனது உங்க மனதை காத்துக்கொள்ளும். விசுவாசத்துக்கு வந்துடும். இந்த விசுவாச பாதையில கர்த்தர் பாருங்க, ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. இந்த உடன்படிக்கை எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதை முக்கியமா உங்களுக்கு சொல்றேன். உங்களை அழைத்த தேவன் உங்களை கொண்டு ஒரு ஊழியத்தையோ அல்லது அவர் சித்தத்தையோ உங்களை நிறைவேற்ற, உங்களை கொண்டு ஒரு ஊழியத்தையோ ஒரு 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 காரியத்தை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் உங்களை தெரிந்து அழைத்திருப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? உங்களோடு கூட ஒரு உடன்படிக்கையை உங்கள் ஆவியோடு கூட ஏற்பாடு பண்ணி இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை ஆவியில எனக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஆண்டவருக்கும், இது வெறும் ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளா இருக்கிற உங்களுக்கும். இல்ல நான் இந்த சபையில தான் இருப்பேன், இந்த ஊழியத்துல தான் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல தான் இருப்பேன், எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையில இருப்பேன் என்ற எண்ணம் தெரியுமா? இந்த உறுதி இருக்கு தெரியுமா? இதுதான் கர்த்தர் உங்க ஆவியிலே ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை. அதுக்கு சோதனை வரும், அதுக்கு போராட்டம் வரும், அதுக்கு பிரச்சனை வரும். ஆனாலும் என்ன சோதனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தற்காலிகமா அந்த வாக்குத்தத்தம் தடை செய்யப்படுகிறது போல, தற்காலிகமா அந்த ஊழியம் தடை செய்யப்படுகிறது போல, தற்காலிகமா தரிசனம் தடை செய்யப்படுகிறது போல காணப்படலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் பிரச்சனைகள் மத்தியில தோத்து போனவர் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க போராட்டங்களை பார்த்து கர்த்தர் சோர்ந்து போனவர் அல்ல. ஒருவேளை நீங்க சோர்ந்து போகலாம், ஒருவேளை மனம் தளர்ந்து போகலாம், அல்லது ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் ஆடி போகலாம். ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தாரு, அதே பிள்ளைய கர்த்தர் சொன்னார் கொண்டு போய் பலியிடுனாரு. எப்படி இருக்கும்? என்னடா நல்லாதான சபை வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு, நல்லாதான ஜனங்க வந்துகிட்டு இருந்தாங்க, நல்லாதான ஊழியம் போயிட்டு இருந்துச்சு, நல்லாதான வருமானம் வந்துட்டு இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஆயிடுச்சே. அது அப்படித்தான் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ஏன் இப்படி ஆகுது? கர்த்தர் நம்மை புடமிடுவதற்காக அல்ல, கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பரிசுத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம புடமிடப்படுவது எதற்கு தெரியுமா? பொன்னாக விளங்குவதற்கு. நம்ம சோதிக்கப்படுவது எதற்கு தெரியுமா? நம்ம அந்த சோதனை மத்தியில கர்த்தர் ஏன் தெரியுமா நடத்துறாரு? நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த சோதனை, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஆண்டவரே உன்னை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒருவேளை நம்முடைய பலவீனத்தினாலேயோ அல்லது நம்முடைய தவறுனாலேயோ அல்லது நம்முடைய பாவத்தினாலேயோ சில சோதனைகளை, போராட்டங்களை, வேதனைகளை நம்ம சந்திக்க கூடும். ஆனா அந்த சோதனை, வேதனை, போராட்டம் நாம சந்தித்தாலும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? அதே சோதனைய உங்களுக்கு சாதனையாய் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நல்லா கரெக்டா பண்ணுங்க. விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சோதனைகளை சாதனையாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? ஐயோ இப்படிதான் நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வேதனை, திருப்பி போக முடியுமா, திருப்பி முன்னேற முடியுமா? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் உங்களை முன்னேற்றி நடத்தி செல்வார். அல்லேலூயா. You will
the Jordan. நீ யோர்தானை கடப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்ல பாப்போம். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோர்தானை கடப்பீங்க. கடக்க முடியாதபடி இஸ்ரவேல் கடந்து போக முடியாதபடிக்கு யோர்தான் நடுவுல பெரிய தடையா இருந்தது. ஆண்டவர் சொன்னாரு, யோர்தானுக்கு முன்பதாக, யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல, யோர்தானுக்கு முன்பதாக 3 நாள் காத்திரு. அவங்க 3 நாள் அங்க போய் யோர்தானுக்கு முன்பதாக காத்திருப்பாரு. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நம்ம சொன்னார், என்ன நம்ம சொன்னாரு, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்து முதல் நடக்க கடவர்களும். உடன்படிக்கை பெட்டி, it is covenant box. இந்த covenant box உடன்படிக்கை பெட்டி, அவருடைய பிரசன்னம். Let me say ஒரு ஆவிக்குரிய சிந்தனை உங்களுக்கு சொல்றேன். பாஸ்டர், உங்களுக்கு எந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வார்த்தைகளை சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்லி உங்களை ஊழியத்துக்கு அழைத்தார் பாத்தீங்களா, அதுதான் கடவுள் செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. ரொம்ப பேருக்கு விலங்குல என்ன சொல்றது, ஏன்னா அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினவரே கர்த்தர், இந்த அழைப்பை கொடுத்தது கர்த்தர், இந்த அபிஷேகத்தை கொடுத்தது கர்த்தர், இந்த ஆராதனை கொடுத்தது கர்த்தர், இந்த ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர், இந்த ஜனங்களை கொடுத்தது கர்த்தர், இந்த கிருபைகளை வரங்களை கொடுப்பது கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அந்த உடன்படிக்கை கர்த்தர் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருப்பாரானா, அந்த உடன்படிக்கை நீ காத்துக்கொள்ளு, அதுல தேவ பிரசன்னம் இருக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டிய, அதுக்குள்ள 10 கட்டளை, மண்ணா, துணித்தொக்கல் எல்லாம் வச்சு அவங்களே செய்யறதுக்கு போறாங்க. முன்னுக்கு பெரிய தடை, யோர்தான் கரை புரண்டு போகுது. யோசுவா சொல்லுவாரு, இந்த உடன்படிக்கையை சுமக்கிற ஆசாரியர்கள் என்ன செய்ய, இந்த யோர்தான்ல கால் வைங்க அப்படின்னா. அந்த யோர்தான்ல வெள்ளம் புரண்டு ஓடுது. இந்த ஆசாரிய உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போயிட்டு அந்த கரையில அப்படி கால வைக்கிறாங்க. அவ்வளவுதான். கால வச்சாங்க பாருங்க. இப்படி புரண்டு வருகிற அந்த வெள்ளம் அப்படியே சுவரை போல நிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த பகுதியில் உள்ள தண்ணி வந்தா ஓடிடுச்சு கீழே, மேல இருந்து வர தண்ணி அப்படியே சுவரை போல நின்றுச்சு. நடுவுல இந்த ஜனங்கள் நடந்து போவதற்கு கர்த்தர் பாதையை உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலை நான் எப்படி கடந்து போக போறேன், இந்த சூழ்நிலையில என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கலாம். இந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்ள போறேன்னு நீ தெரியாம இருக்கலாம். உடன்படிக்கையை சுமந்துக்கொள். நீ கர்த்தரிடத்தில் பண்ணின பொருத்தனைய ஒருபோதும் இறக்கி வச்சிடாத. நீ கர்த்தரிடத்தில் செய்த உடன்படிக்கை, கர்த்தர் உடனே செஞ்ச உடன்படிக்கை எப்பொழுதும் மனசுல வச்சுக்கொள்ளு. கர்த்தாவே எனக்கு இப்படி உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க, கர்த்தாவே எனக்கு இப்படி வார்த்தை கொடுத்திருக்கீங்க, ஆண்டவரே என இப்படி பேச்சொல்லி அழைத்திருக்கிறீங்க, நீ என்னோடு கூட வருகிறபடியினாலே நான் யோர்தானிலே கால வைப்பேன், யோர்தான் எனக்கு வழிவிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யோர்தான் வழிவிடுச்சு? அல்லேலூயா. அறிவாளிகள் தான் இப்ப அறிவாளிகள் யோசிக்கிறேன். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறத ஆசாரியரை போய் கால் வச்சா எப்படி யோர்தான் நிற்கும்? கணக்கு போட்டுக்கணும்ல. இதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க அறிவாளிகள், இதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இது வேதத்துல சொல்லி இருக்குது அப்படின்றது. ஆனா வேதத்துல சொல்லாத எத்தனையோ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார். இவங்க எல்லாம், இந்த அறிவாளிகள் எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டாங்க.
இந்த பாக்ஸ்ல கர்த்தர் எல்லாம் வச்சிட்டாரு. இந்த பாக்ஸ்ல கர்த்தர் எல்லாம் வச்சிட்டாரு. அதனால இந்த பாக்ஸுக்குள்ள தான் நடக்குன்றாங்க. உண்மைதான். இந்த பாக்ஸ்ல வைக்காத ஒண்ணு எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதம் இருக்குது. விசுவாசி, நான் சொல்றேன், இந்த சபை, இந்த ஊழியம் அடுத்த ஒரு பகுதி, அடுத்த ஒரு அக்கறை அப்படின்னு சொன்னா அங்கிட்டு இப்ப இந்த யோர்தானை கடக்கும் பொழுது பயம் இருக்கும், தண்ணி புரண்டு வந்துடும், என்ன நடக்குமோ, திடீர்னு ஜோசஸ் வந்துட போது பாஞ்சி வந்து நம்ம கடிச்சிட போது பயமா இருக்கும். பட்டாங்கரையில நடக்கிறாங்க, ஐயோ பயந்து நடந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அக்கறை ஒன்று காத்திருக்கிறது. There is new beginning is waiting for you there. அப்படின்னா ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய வழிநடத்தல், ஒரு புதிய நன்மை, ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் நீர் அடைய முடிய உனக்கு கர்த்தர் அங்க வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்துவாங்க. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில நீங்க புதிய அனுபவங்களை ஆவிக்குரிய எல்லைகளிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். சொல்லுங்க, பக்கத்துல ஒரு 3 பேருக்கு சொல்லுங்க, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். விசுவாசிங்க, தீர்க்க தரிசனமா பேசுங்க. அது உங்களுடைய பர்சனல் லைஃபா இருக்கலாம், அது உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பர்சனல் லைஃபா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், திருச்சபையா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி. சமீபத்தில் ஒரு கேம்ப்ல பேசினேன், ஜேபில் உள்ள பாசனம், அவர் கேம்ப் வச்சிருந்தார் வீடியோ, அங்க பேசிதான் சொன்னேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்யப்போறா. நீங்க வீட்டுக்கு போவீங்க, அடைக்கப்பட்டிருக்கிற, இது நாள் வரைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாத கதவுகள் கர்த்தர் திறக்கிறாரு, நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். ஒரு வாரம் சென்று ஒரு சகோதரி போன் பண்றாங்க, பாஸ்டர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், சோத்திரம் பாஸ்டர், அன்னைக்கு கேம்ப்ல நீங்க இப்படி பேசுனீங்க, நான் அதை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நான் கேட்டு விசுவாசித்து கர்த்தருக்கு ஜெபம் பண்ணேன். ரொம்ப நாளா நான் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன், ரொம்ப நாளா அது வாய்க்கவே படல. பாஸ்டர் கேம்ப் முடிஞ்சு போன பிறகு அந்த லோன் எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த அறைக்குள்ள அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நான் பேசுகிறேன், உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய வாசல் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அல்லேலூயா, பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். பெரிய ஆசீர்வாதங்கள் நீங்க பார்ப்பீங்க. வசதிக்கு வைக்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு teach you some lesson, சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த இப்ப நீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலையில, இவன் சபைக்கும் நீங்க கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள், நெருக்கமான காலங்கள், ஆண்டவர் சில ஆவிக்குரிய பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஸ்பிரிச்சுவல் லெசன். தற்காலிகம் அது வேதனையா இருக்கும், ஆனா பிற்பாடு சில நன்மைகளை மீண்டுமாக இந்த ஊழியத்துல கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சில புதிய குடும்பங்கள் கர்த்தர் இந்த சபைக்கு கொண்டு வர போகிறார். கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அந்நியர்களுடைய கண்கள் காணும்படி, அல்லது மற்றவருடைய கண்கள் காணும்படி
ஆண்டவர் புதிய ஆத்துமாக்களை இந்த சபைக்குள்ள கொண்டு வருகிறேன் என்று சொல்றார். ஏன் தெரியுமா? நீ உட்கார்ந்து அழுது உன் கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்திருக்கிறது. அதை நான் பார்த்தேன், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன்னை அழைத்த தேவனாகிய கர்த்தர் நானே, உன்னை ஒருபோது கைவிடுவதில்லை என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பாஸ்டர், ஹல்லேலூயா. Something new going to happen. Something new things is going to happen. The second thing, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, நீ என்னுடைய தாசன், உன் வைராக்கியத்தை நான் பார்த்திருக்கிறேன், உன் பக்தியும் நான் பார்த்திருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். பயப்படாத என கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். காயங்கள் உன் இருதயத்தில் உண்டு, ஆறாத காயங்கள். ஐயோ, என்னை முதுகுல குத்திட்டாங்களே, அநேக காயங்கள். அது ஆண்டவருடைய கரம் அந்த காயங்களை ஆட்டுகிறது. அந்த தழும்புகள் கூட இல்லாதபடி கர்த்தர் அதை மறைய பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்றார். புதிய பலன், the new strength, புதிய பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். Thirdly, மூன்றாவதாக, God teach a lesson to you. The more humble yourself before God. தேவனுக்கு முன்பாக இன்னும் தாழ்மையா இருக்கிற, ஆனா இன்னும் தாழ்மை என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என் சபையில என்ன நடந்தாலும் அது எல்லாம் நீங்க தாங்கப்பா அப்படின்ற நிலைமைய கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார். This is what the Lord says to you, and He going to mold you. உன்னை உருவாக்கி உன்னை அழகுபடுத்த விரும்புகிறார். பாஸ்டர், இன்னொரு வார்த்தை கர்த்தர் எனக்கு சொல்றார் உங்களை குறித்து. Your ministry going to be changed. உங்களுடைய ஊழியங்கள் மாறப் போகிறது. எப்படி தெரியுமா? தேவன் உன்னை எடுத்து ஒரு இவாஞ்சலிஸ்டா பயன்படுத்த போகிறார். உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் எப்படி தெரியுமா? இவாஞ்சலிஸ்ட போல நீங்க புல்பிட்டில் இருந்து கரங்களை நீட்டுவீங்க, புல்பிட்டில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவீங்க. இதுவரைக்கும் காணாத கிரிகைகளை, அற்புதங்களை, விடுதலையை உங்களுடைய ஊழியத்துல இனி வரப்போகிறது. கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்றார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு நிறைய ஆசை இருக்குது. நான் ஒரு வல்லமையான ஊழியம் செய்யணும், மகிமையான ஊழியம் செய்யணும், அற்புதமான ஊழியம் செய்யணும். அது கர்த்தரே உன்னை பறக்க வைக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். Just humble yourself. Don't argue. No need to argue. No need to worry. Just lay down everything in my feet, and I will fight for you, and I will stand with you, and I will lead you. Maladudu vishala lava tagapade. இந்த நேரத்தில் ஊழியக்கார தாசனே, நீ சொன்ன வார்த்தை பிரகாரம் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய மனைவி ஆசீர்வதிங்க,
சபையில இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்கள் அல்லது தலைவர்களை ஆண்டவரே இதே பலனினால் ஆசீர்வதிங்க. சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. Father, right now in the name of Jesus, இந்த திருச்சபை மேல இருக்கிற பாரத்தை நான் நிர்மூலமாக்குறேன். சாத்தானால் வருகிற அநேகர் இந்த இடத்துல இருதயத்துல பாரத்தோடு கூட அமர்ந்து இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அவருடைய பாரங்கள் நீங்கி போகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே எல்லாம் குழப்பத்தின் ஆவிகளை நான் கட்டி நிர்மூலமாக்குறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்க இப்ப பார்க்கிற சோதனையில ஒருவேளை சோர்வா இருப்பீங்க, அல்லது குழப்பமா இருப்பீங்க, அல்லது ரெண்டு நினைவா இருப்பீங்க, பலவீனமா ஒருவேளை இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, ஒரு புதிய விசுவாசத்தை உனக்குள்ளாக நான் மீண்டுமாய் நிலைநிறுத்துகிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அந்த ஆவியினாலே என்னை நிலைநிறுத்துங்க அப்பா. அந்த ஆவியினாலே என்னை நிலைநிறுத்துங்க. புதிய விசுவாசம் எனக்குள்ளாக பலனடையும்படியாக. Thank you, Lord. Rimalakatuda bahalakatuda. Shabaladavana kabaladavana. Thank you, Lord. நன்றி அப்பா. என் மத்தியிலே நீ உயிரோடு கூட இருக்கிற ஆசீர்வாதங்களே. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் மாறி போகட்டும். அவர்கள் மேல் இருக்கிற நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். அன்பின் தெய்வமே, இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் மேல் உங்களுடைய வல்லமை ஆளுகை செய்வதாக. I release that anointing and break every yoke. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறைப்பிடிக்கிற சகல சத்துருடைய கிரியைகளை நான் நிர்மூலமாக்குகிறேன். இப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்திலே புதிய பலன் வருவதாக. பரிசுத்த ஆவியாருடைய பலன் வருவதாக. லார்ட், இப்பொழுது அப்படியே கரங்களை உயர்த்தி 2 நிமிஷம், 1 நிமிடம் ஆவியில ஜெபம் பண்ணுங்க பாப்பா. விடுதலை. நுகங்கள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது. ஒரு அபிஷேகம் உங்க தலை மேல கர்த்தர் புதிய அபிஷேகத்தை, புதிய பலனை கர்த்தர் உங்க மேல கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். உங்க மேல கர்த்தர் கொண்டு வருகிறத பார்க்கிறேன். உங்க மேல கர்த்தர் ஒரு புதிய பலனை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில எல்லா அந்தகார தீய சக்தியுடைய வல்லமைகள் விலகி போகும்படியாக இப்பொழுது சுட்டெரிக்கும் வல்லமை இயேசுவின் நாமத்தில இந்த சரீரங்களிலே தேவனுடைய வல்லமை. ஓ ரபா லதா நிகரபா இனமா லதரலா இக்க ரபா கதடா மதுலா. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். அம்மாடி ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிறார். சில நடந்த காரியங்கள், சில சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரே இது ஏன் அப்படின்னு ரொம்ப துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட நீ கர்த்தரை பார்த்துட்டு இருக்கிற, நீ வெட்கப்பட்டு போக மாட்டோமா? கவலைப்படாத. கர்த்தர் யுத்தம் செய்வார். சீக்கிரமாக இந்த சபையில ஊழியத்துல, அதாவது தலைமைத்துவத்துல, பாஸ்டரோடு முக்கியமா தலைமைத்துவத்துல இருக்கிற நபர்கள் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுவாங்க. பாஸ்டர் உங்களோடு கூட தலைமைத்துவத்துல இருக்கிறவங்க, லீடரா
முக்கியமான தலைமைத்துவம் பொறுப்புல இருக்கிறவங்க, ஊழிய செய்யறவனால முதல்ல ஊழியத்தில் உள்ளவங்கள கூப்பிடல, தலைமைத்துவத்துல பாஸ்டரோடு பாஸ்டர் ஒரு சிலரை தேர்ந்து வச்சிருப்பாரு. ஐயா இருக்காங்க, நீங்களே கூப்பிடுங்க ஐயா, யாரும் கூப்பிடுங்க. கரங்களை உயர்த்துங்க, இவங்களுக்காக கரங்களை உயர்த்துங்க. ரிமாலா தடக்க பரமா ரிமாலா தான் நம்முடைய பிள்ளைகளை கண்ணீரை பார்க்கிறாங்க. ரிமாலா தடக்க பரிதானா வஷமானா. அப்பா 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 உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, உடைய பிள்ளைகள் அப்பா பாஸ்டர் அவருடைய மனைவியும் ஆண்டவரே அப்பா நீங்க அள்ளி அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, அள்ளி அணைங்க. ஒரு தகப்பன் அணைப்பது போல, ஒரு தாய் அணைப்பது போல ஆண்டவரே அள்ளி நீங்க அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, அள்ளி அணைத்துக் கொள்ளுங்க. எல்லா வேதனையும் எல்லா துக்கங்களும் ஆண்டவரே, எல்லா காயங்களும் உடைய ஆணிப்பாய்ந்த கரமகனை தொடுமுடியாக செபிக்கிறேன். தகப்பனை போல நீங்க அழைத்துக் கொள்ளுங்க, தாயை போல நீங்க அழைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் இந்த மகனை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை நிலை நிறுத்தி, உன்னை நான் வழி நடத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாருங்க. நல்ல ஆலோசகராக ஆவியானவரே மகனோடு இந்த காயங்கள் எல்லாம் மாறி போகும். தகப்பன் அணைப்பது போல அந்த மகனை நீர் அணைத்துக் கொள்ள முடியாது. நான் செபிக்கிறேன் ஐயா, உன்னை தாயின் கருவில கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன்னை கைவிடுவேனா? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. I will make you shine. நான் மீண்டுமாக உன்னை பிரகாசிக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். எதை செய்ய நினைத்தாயோ அதை செய்து முடிக்கும்படி நான் கிருபை செய்வேன் என்று கர்த்தர் உன்னை கரம் பிடித்த கர்த்தர் சொல்லுகிறார். மகனை நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய ஆறுதல் ஆவியானவரே, பெரிய ஆறுதல் சமாதானம் இந்த மகனை ஆண்டு கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். தகப்பனே, மகனுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மகளை நீர் அறிந்த தேவன், இந்த மகளுடைய பிரயாசத்தையும் விருப்பத்தையும் அறிந்த தேவன், இந்த மகளுடைய வேதனையை கண்ணீரையும் அறிந்த தேவன். அப்பா மகளோடு கூட நீர் உனக்கு பலன் அவரே, உன் பரிகாரியான கர்த்தர் அவரே, உனக்கு துணையும் கேடகமும் அவரே, மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. மகளே, உனக்குள்ள ஒரு திடன் மனதுண்டு, பலனுள்ள ஆவியும் உண்டு. கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழுப்பினவர்கள், குற்றம் சாட்டினவர்கள் வெட்கப்படும்படி
அவர்கள் தலையை குனிய பண்ணுவேன். என் மகிமை உன்மேல் இருக்கும், உன்னை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்னார். ஃபாதரை நம்முடைய ஊழியக்காரர்களை அப்பா இந்த நாளிலே நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய தயவுள்ள கரம் இவர்களை பாதுகாத்து அள்ளி அணைத்து ஒரு தகப்பனை போல தாயை போல அவர்களை நேசித்து நடத்தும். இயேசுவின் நாமத்திலே நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, thank you Lord, thank you Jesus. என்ன ஒரு சிலருக்கான ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஊழியத்துல நான் துணையா இருப்பேன், இந்த திருச்சபையில நான் உண்மையா இருப்பேன், இந்த திருச்சபையில நான் கர்த்தருக்காய் வாழ்வேன், சேவை செய்வேன். அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, தயவு செய்து பண்ணுவோம். சீக்கிரமா வாங்க. வரிசை அப்படி பண்ணிக்குவா. வரிசை Thank you Lord. ஜெபம் எல்லாம் கண்களை மூடி ஜெபம் ஜெபம். முன்னுக்கு வந்த இங்க எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இந்த சபையில உண்மையா இருப்பேன், இந்த ஊழியக்காரனுக்கு உண்மையா இருப்பேன், இந்த ஊழியக்காரனுக்கு நான் கீழ்ப்படிவேன், இந்த சபை ஊழியர்கள உண்மை உத்தமமா நான் இருப்பேன். எல்லாருடைய கண்கள் மூடி ஒரு அர்ப்பணம். கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்தி ஒரு அர்ப்பணம் ஜெபம் பண்ணுங்க. நீங்க சும்மா ஏனோதான் வந்து முன்னுக்கு நிற்க கூடாது. ஜெபம் பண்ணி ஒரு அர்ப்பணம், ஒரு பொருத்தனை இப்ப ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஒரு அர்ப்பணம் பண்ணுங்க. இருதயத்துல நிறைய அங்கனை கேள்வி. சில சமயம் சில பிரச்சனைகள்னாலும் நடக்கிற சில காரியங்கள்னாலும் நீ போராடுகிற. யார்கிட்ட சொல்றது, எப்படி மேற்கொள்றது, என்ன பண்றது உனக்கு தெரியல. ஆனா உனக்கே வைத்துக்கொண்டு நீ போராடி கொண்டிருக்க. ஆனா கர்த்தரை குறித்ததான தாகம், சபையை குறித்ததான தாகம், ஊழியத்தை குறித்ததான தாகம் உனக்கு உண்டு. ஆண்டவரே, உனக்காக வாடுறோம் அப்படின்னு சொல்லி நீ அர்ப்பணித்து இருக்கிறத கர்த்தர் தகப்பனை இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கண்கள் உன்னை கண்டது. உன் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ கண்ணீர் விட்ட இடத்துல நீ களி கூர்ந்து மகிழும்படி தேவன் உனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிறேன் என்று சொல்றார். உண்மை உத்தமா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்புகளை, ஊழியங்களை, கிருபைகளை உண்மை உத்தமாய் மனிதனை பார்க்காம கர்த்தரை பார்த்து நீ முன்னோக்கி வா என்று கர்த்தர் உனக்கு சொல்கிறார். தகப்பனே, இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே இந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துக்கங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ரிலீஸ். தகப்பனே, இந்த வாலிப மகளை தாகம் பெருகும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மகளை இன்னும் அதிகமாய் ஆளுகை செய்யும்படியா, ஊழியத்திலே நிலைத்திருக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே சகோதரிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, Father, in the name of the Lord, right now, இயேசுவின் நாமத்திலே
எல்லா தடைகள் நீங்கி, எல்லா பலவீனங்கள் நீங்கி என்று நான் இயேசுவின் நாமத்திலே தீவிர கட்டளையிடுகிறேன். 2 மனமா இருக்காது, ஒரே மனமா நிலைத்து உறுதியாய் நான் எடுக்கிற தீர்மானத்தில் நிலையா இருப்பேன், உறுதியா இருப்பேன் என்று நிலைத்து என்று கர்த்தரோட சொல்லுவோம். உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படுவோம். தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே இந்த சிறு பிள்ளைகள் மீது கரங்களை வைக்க வளர்கிற நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நிரப்பி ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த வாலிப மகளுக்கு ஜெபிக்கிறேன். ஈராபா லாக்காதூடா உலகத்தில் இருந்து பிரித்தெடுங்க கர்த்தாவே. தேவனுடைய ஆலயத்தில் உடைய கிருபை நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெருகும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, மகனுக்கு ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்ல கரம் ஆண்டவரே வளர்ந்து வருகிற நாட்களிலே தேவ கரம் இந்த மகனை ஆசீர்வதிக்கட்டும். ஞானத்தை தேவ கிருபை இந்த மகனுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுங்க. கர்த்தர் மகனுக்கு துணையா இருந்து பாதுகாத்துக் கொள்ளும். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறேன். குழந்தைகளுடைய கிருபை வருவதாக ஆவியானவர் ஆளுகை செய்து நிரப்பி நடத்தும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளையிடுகிறேன். மாமிசத்துல போராடுகிற எல்லா போராட்டங்களும் ஆண்டவரே, எல்லா சகல போராட்டங்கள் நிர்மூலமாக்கிறேன். சிந்தையிலும் மனதிலும் ஆவிலும் விடுதலை தாங்க. வருகிற காலங்களிலே இந்த மகள் கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்கத்தக்க ஆவிக்குரிய கிருபைகளை கட்டுகளை உடைக்கிற நிர்மூலமாக்கிற தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே சகோதரிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனங்கள் மாறி போகட்டும், பலவீனங்கள் மாறி போகட்டும். கலங்காதே என்று கர்த்தரோட சொன்னீர்கள். நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேச்சு. உன்னை கைவிட மாட்டேன். நல்லதையே நினைத்து, நல்லதையே யோசித்து, நல்லதையே நீ பேசு, அதிகமாய் பேசு, நல்லதையே பேசு. அந்த நன்மையான காரியங்கள் கர்த்தர் காணும்படி உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்னார். தகப்பனே, இந்த மகள் விரும்புகிற காரியங்கள், நன்மையான காரியங்கள் இந்த மகளுடைய வாழ்க்கையில வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, மகனுக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே, இந்த மகனை நீர் பலப்படுத்தும்படியா உம்முடைய கிருபை கரம் இந்த மகனை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் தேவனுடைய ஆலயத்துல ஊழியக்காரனோடு கூட இணைந்து ஆண்டவரை உமக்காய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்னும் கர்த்தரிடத்தை நெருங்குங்கன்னு கர்த்தர் சொல்றார். இன்னும் கர்த்தரை தேடுங்கன்னு கர்த்தர் சொல்றார். இன்னும் முழங்கால் படியுங்கன்னு கர்த்தர் சொல்றார். உன்னுடைய சொந்த ஞான அறிவு பலன் அல்ல, கர்த்தர் உன் வாழ்க்கையில முன்னே வைப்பாயானால் அவரே உன் வாழ்க்கையில காணப்படுகிற மாணவர்மானவைகளை மாற்றி நீதி பாதையில உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த மகனை ஆசீர்வதிங்க, வாஞ்சை பெருகட்டும். வாழ்வ மகனை ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையில இன்னும் அநேக ஊழியங்களிலே மகனை ஆண்டவரை நீ பொறுப்படுத்தி நடத்தி உம்முடைய கிருபையும் ஞானமும் மகனிலே விளங்க கர்த்தர் நீ கிருபை செய்யும், ஆசீர்வதியும். தகப்பனே, இயேசுவின் நாமத்திலே மகளுக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே உச்சம் தலையில் உள்ள காணட்டும். தேவனுடைய வல்லமை இந்த மகளை ஆளுகை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், கர்த்தருடைய கரத்துல பாத்திரமாய் ஒப்பு கொடுக்கிறார். Be a vessel in the Lord's hand. கர்த்தருடைய கரத்துல ஒரு பாத்திரம். ஆண்டவரே, நீ பயனில்லாத ஒரு பாத்திரம் தான், வறுமையான பாத்திரம் தான். அது கர்த்தருடைய கரத்துல கொடுத்து ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, உருவாக்குங்க என்று சொல்லும் பொழுது உன்னோடு கூட கர்த்தர் உடன்படிக்கைகளை உண்டாக்கி உன்னை உருவாக்கி கர்த்தருடைய வழியில இன்னும் அதிகமாக நடத்தும்படி உனக்கு கிருபை செய்வேன் என்று சொல்றேன். இப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற தடைகள் எல்லாம் மாறி போவதாக, முன்னேற முடியாதபடி
பின்ன இழுக்கிற அந்த கிரிகளை நிர்மூலமாக அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை புத்திதலை கொடுங்க. கர்த்தருடைய ஆவியால் தொடுவீராக இப்பொழுது ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வருகிற காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளை நிரப்பி உங்களுடைய வாஞ்சியினால் நிரப்பும். ஆண்டவரே வாலிப சகோதரனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உனக்கு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். கர்த்தரை மட்டும் நோக்கி பார். Don't see left or right. Don't hear anything from others. மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை காதில் வாங்கிக் கொள்ளாதே. கர்த்தர் ஊழியக்காரரோடு கூட உனக்கு சொல்லுகிற காரியங்களை மட்டும் கேட்டு அதன் வழியிலே நீ நடப்பாயானால் ஏற்ற நேரம் ஏற்ற காலம் உன்னை ஊழியத்துக்கு என்று கர்த்தர் பிரித்தெடுப்பார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து உன்னை ஒரு போதகனாக கர்த்தர் உன்னை நாட்டுவேன் என்று கர்த்தர் உனக்கு சொன்னார். இயேசுவின் நாமத்தை உச்ச தலைது உள்ளங்கால் மட்டும் இந்த மகன் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வாலிப காலத்திலே இந்த மகன் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் அடித்து உமக்காக ஊழியம் செய்கிறவனா இந்த மகனை உருவாக்கும். உன் மேல கர்த்தருடைய கிருபை இருக்கப்பா. உன் இருதயத்துல கர்த்தருடைய அன்பு இருக்கு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. Lord, I bless and anoint him in the name of Jesus of Nazareth. Amen. தகப்பனே மகனுக்காய் ஸ்தோத்திரம். மகன் ஆசீர்வதிங்க. நல்ல தேவன் ஆண்டவரே கிருபையில வளரு, கிருபையில பெருகு. உன் ஞானம் அல்ல, உன் புத்தி அல்ல, உன் புத்தி கூர்மை அல்ல, கர்த்தருடைய ஞானத்திலே வளரும்படி கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். வேதத்தை கற்றுக்கொள்ளும் நாவை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பனே வளர்ந்து வருகிற காலங்களிலே இந்த மகன் இன்னும் அதிகமாக உமக்காய் வளரும்படி கர்த்தர் கிருபை செய்யும். வேத ஞானம் இந்த மகனுடைய வாழ்க்கையில தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வாலிப சகோதரனுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சவுலை அழைத்தார். ஆண்டவரே உலகத்துக்கு பின்னால கழுதைக்கு பின்னால போன சவுலை அழைத்தது போல மகனே கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இமாலா கத்துடாவா. இந்த ஆலயத்தில் இந்த திருச்சபையில கர்த்தர் உன்னை உருவாக்கி ஒரு பாத்திரமாய் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். தேவ ஆலயத்தில் தேவ சமூகத்தில் காத்திரு, ஊழியக்காரனோடு கூட இணைந்திரு, காரியங்களை கற்றுக்கொள்ளு. ஏற்ற நேரம் நான் உன்னை என்னுடைய கரத்தில் எடுப்பேன். ரிமாலாக்கா ரிமாலாதா சகலகதுடா. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அபிஷேக கிருபை இந்த மகன் மேல் அளவில்லாமல் இப்பொழுது நிரப்பும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே தகப்பனே மகனுக்காய் ஜெபிக்கிறேன். கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே மகனை ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, உம்மை நேசித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கர்த்தாவே இந்த மகனுக்கு தந்து உம்முடைய கரத்திலே இந்த மகனை மறைத்து நீ காத்து நடத்தும். கர்த்தர் நல்லவர். உம்முடைய கிருபையினால் இந்த மகனை நீ முடிசூட்டிக் கொள்ளும். நீர் ஆசீர்வதியும். ஆமென். வேற யாராவது இருக்கிறீங்க? கீராபாலா கத்துவா போடுங்க. Father, in the name of Jesus, நீ தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய கரத்தினால் நிலைநாட்டப்பட்டிருக்கிறார். கர்த்தர் உனக்கு அடைக்கலமாகும் பலனுமாயும் இருக்கிறார். அநேக மனதுல போராட்டம், அநேக மனதுல போராட்டம். ஆனா இதுவரைக்கும் நீ ஜெயித்து வாழும்படி கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் உன்னை சிறப்பிடிக்க சாத்தானால் வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி தேவன் உன்னோடு கூட இருந்து சாத்தானுடைய ஆலோசனைகள் நிர்மூலமாக்கி
உன்னை ஜெயிக்கும்படி கர்த்தர் கரம்பிடித்து நடத்துவார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ வாழ்ந்திருக்க கர்த்தருடைய நன்மையின் ஆசீர்வாதம் உன் மேல் தங்கும். நீ கர்த்தருடைய வீட்டில், அதாவது தேவனுடைய ஆலயத்தில் தூணாகவும் ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வைப்பேன், வைத்திருக்கிறேன், இனியும் வைப்பேன், உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஃபாதரை நீ செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வதிப்பாய். தேங்க்யூ லார்ட். நிலைத்திருக்க உண்மைத்துவத்தில் நிலைத்திரு, உத்தமத்தில் நிலைத்திரு, தீர்மானத்தில் நிலைத்திரு. காதை அடைச்சுக்கொள்ளு, ஒரு காதை அடைத்துக்கொள்ளு. எதற்கு அப்படின்னா உன் விசுவாசத்தையும் அழைப்பையும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற கிருபையில் இருந்து சாத்தான் உன்னை விளக்கும்படி சில வார்த்தைகள் உன் காதுக்குள் வருவதற்கு வெளியே காத்திருக்கிறது. கர்த்தர் சொல்ற காதை அடைத்துக்கொள், அதை வாங்கிக் கொள்ளாது, அதை வாங்கிக் கொள்ளாது. நான் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டும் உடைய இருதயத்தில் வைத்துக்கொள். என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார், என்னை நோக்கி பார்த்து நடந்து வா. வலதோ இடதோ கவனிக்க வேண்டாம், கேட்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் உனக்கு சொல்கிறார். உன்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். உன் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற அந்த விசுவாசத்தை, அந்த கொஞ்ச பலத்தை நான் இன்னும் பலப்படுத்த போகிறேன், அதை அதிகரிக்க பண்ண போகிறேன். உன்னை இன்னும் நான் பலப்படுத்தி மேன்மையான காரியங்களை உன்னை நடத்த போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ உண்மைத்துவத்துல உறுதியா இருந்து நடக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருகிறத நீ உன் வாழ்க்கையிலே காண்பார். நீயே சொல்லுவ, நான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நன்மைகளை என்னை பின்தொடர செய்தார் என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும்படி மகிழும்படி கர்த்தர் அதை செய்வேன் என்று உனக்கு சொல்லு. தகப்பனே, இந்த சகோதரி கொண்டிருக்கிற வைராக்கியம், வாஞ்சை, விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கிருபை மகளை ஆசீர்வதிக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே, ஆமென். நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சொல்லி முடிக்க போறேன். என்னுடைய பிரசங்கத்தை நான் கம்ப்ளீட் பண்ணல, பட் இருந்தாலும் ஒரே ஒரு சொல்லி நான் முடிக்க போறேன். உங்களுடைய விசுவாசத்தை எப்படி ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பல சோதனைகள் மத்தியில, அந்த போராட்டங்களை மத்தியில ஆண்டவர் ஆபிரகாமை கைவிடல, அவனை விட்டு விலகல, அவனுக்கு
வாக்கு தத்தங்களை கொடுத்தார். இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்து அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பன் என்று அவனுக்கு பெயர் கொடுத்தது போல தேவன் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில செய்ய இருந்ததான உங்களுக்கு கொடுத்ததான அத்தனை வார்த்தைகளும் நிறைவேற்றி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்யப்படுகிறார். விசுவாசி, நீங்க வெட்கப்பட்டு போவது, நீங்க வெட்கப்பட்டு போவது கர்த்தர் பக்தி வைராக்கியமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வார்த்தைகள் கூட இருதயத்தை பலப்படுத்தட்டும். சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் ஒருபோதும் உங்களை வெட்கத்துல விட மாட்டார். நீங்க வாழ்ந்திருக்கும்படி கர்த்தருடைய கரத்தை நன்மை பெறும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிக்கிறேன். அவர் எழுந்து நிற்போமா? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த மாலை வேளையில் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என் நாவிலே போட்டு உடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை சொல்லும்படி, தேவ வசனத்தை காட்டும்படி, விசுவாச வார்த்தைகளை சொல்லும்படி, தீர்க்க தரிசனங்களை பேசும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காய் ஒரு விஷயம் ஜெபிக்கிறேன். இந்த சபை மக்களுக்காய் ஒரு விஷயம் ஜெபிக்கிறேன். அனைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீர் அப்படியே செய்து முடிப்பா. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் நெருக்கினாலும், வெள்ளங்கள் தடையாய் புரண்டு வந்தாலும், தடைகளை தாண்டி செல்லும்படியான பலனை இந்த ஊழியத்தில் கர்த்தர் கொடுத்து இவர்கள் யோர்தானை தாண்டும்படி கர்த்தருடைய கரம் இவர்களை பிடித்து வழி நடத்தும்படியாக கர்த்தர் இவர்களோடு செய்த உடன்படிக்கை பிரசனம் இவர்கள் தொடர்ந்து நடத்தி செல்லட்டும். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இவருடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி பார்க்கட்டும். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல இவருடைய சிறிய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி அதை பெரிதாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஊழியக்கார ஆசீர்வதிக்கிறேன். இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சரி, இந்த வேளையில நாம் யாவரும் திருவிருந்த ஆராதனைக்கு செல்வோமாக. அப்படியே